ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சகல காரியங்களிலும் தேவன் நம்முடைய எல்லைகளை அளவில்லாமல் ஆசீர்வாதமாய் மாற பண்ணி கொண்டு வருகின்றார். அவருக்கே எல்லா விதமான கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. பல விஷயங்களை, கடைசி கால எச்சரிப்பான காரியங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவராக தேவன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை கொலோசையருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. கொலோசையர் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாத ஒரு ஓட்டம் நம்முடைய ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டத்தின் இறுதியிலே ஆண்டவராகிய தேவனுக்கென்று ஓடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளின் மேன்மையான காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒரு ஸ்கூல்ல நான் போய் பணிக்காக நான் கடந்து போகிறேன், அல்லது ஒரு அலுவலகத்திற்காக நான் பணிகளுக்காக நான் கடந்து போகிறேன் என்று சொன்னால், பணிகளை 30 நாட்கள் வரைக்கும் நான் ஆற்றி முடித்த பிறகு அதன் பின்பதாக சம்பளம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பணிக்குரிய எல்லா விதமான காரியங்கள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால், நான் செய்த பணிகள் எல்லாம் வீணாக வியர்த்தமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு 30 நாட்கள் 31 நாட்கள் நான் செய்த பணிக்குரிய ஊதியம் என்னுடைய களங்களிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது தான் என்னுடைய அந்த ஒரு மாத காலத்துக்குரிய இலக்கு. அப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஒரு இலக்கை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார். இந்த பந்தய பொருளை வஞ்சிக்கக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி மத்தேயு 25வது அதிகாரத்துல 5 கன்னிகைகள், புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் கர்த்தராகிய தேவனுடைய வருகைக்காக எல்லா ஜனங்களும் ஆயத்தம் அடைகிறதை போல எல்லா விதமான மக்களுடைய காரியங்கள் யாவற்றையும் அவர்களும் தங்களுடைய கண்களினால் கண்டு ஆயத்தம் அடைந்து ஆண்டவராகிய தேவனுடைய வருகையை எதிர்கொண்டு அழைக்கும்படிக்காய் கடந்து போக ஆரம்பிச்சான். ஆனால் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய வருகையினுடைய அந்த நேரம் வரக்கூடிய இந்த கடைசி நேரத்துல இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் மட்டும் கைவிடப்பட்டவர்களாய், மற்ற 5 புத்தி உள்ள கன்னிகைகள் தேவ ராஜ்யத்திலே கடந்து போகக்கூடிய நிலைகளை அவர்கள் எட்ட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வசனத்துல பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடைசி வரைக்கும் கடந்து போக ஆரம்பித்தாலும் பந்தய பொருளை அவர்கள் இழக்கிறது உண்டானால் அவ்வளவு நாள் ஓடின ஓட்டத்தினுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நின்று கர்த்தராகிய தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி அவர்களை பார்த்து கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையின் மூலம் பேசினால், கானான் என்கிற நாட்டிலே நான் உங்களை அனுமதிக்க போகின்றேன். அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? எல்லா விதமான காரியங்களும் வளப்பம் நிறைந்த ஒரு நாடாக காணப்படக்கூடிய ஒரு நாடு மட்டுமல்லாமல் அங்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு நாடு, எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களும் இல்லாத ஒரு நாடு, உன் தேவனாகிய கர்த்தருடைய நேரடி கண்காணிப்பிலே காணப்படக்கூடிய ஒரு நாடு. இப்படி அந்த நாட்டை பற்றி கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அநேக முறைகளிலே பேச துவங்க ஆரம்பித்தார். எல்லாருடைய மனசிலும் அவர்களை அறியாத ஒரு வாஞ்சி, இந்த நாடு எப்படி இருக்க போகிறது? பாலும் தேனும் ஓடக்கூடிய நாடுன்னு சொன்னா அது எத்தனை வளப்பமான ஒரு காரியமாய் காணப்பட முடியும் என்கிறதை பற்றியதான ஒரு சந்தோஷம் நிறைந்தவர்களாய் அவருடைய நிலைகள் காணப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை வசனத்தின் வழியாக பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கானான் நாட்டில் அதாவது இருக்கக்கூடிய அந்த திராட்சை செடி மற்ற எல்லா விதமான காரியங்களும் வளப்பம் நிறைந்தது என்கிறதை பற்றி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சில நண்பர்கள், சில தேவனுடைய பிள்ளைங்க அந்த நாட்களிலே ஆண்டவராக தேவன் ஆசீர்வதித்த அந்த நாட்டிலே மெய்யாகவே கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அங்க போகக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு தெரிந்த சில நண்பர்கள், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய சில நண்பர்கள், அவங்க வீட்டினுடைய விலாசத்தை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டில் போய் அவர்கள் உட்கார்ந்து உங்களுடைய நாட்டினுடைய வளப்பமான நிலைகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இந்த நாடு ரொம்ப செழிப்பான ஒரு நாடு என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறோமே. இப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு முன்னால் சாப்பிடுகிறதுக்கு ஒரு பிளேட் வச்சாங்க. அதில் பார்த்தா பெரிய கருப்பு கலர்ல நீள பெரிய பழத்தை அப்படி கட் பண்ணி வச்சிருந்தாங்க.
இந்த பழத்தினுடைய காரியங்களை நீங்க சாப்பிடுங்க, அதன் பின்பதாக நாம் பேசலாம் என்கிறதை பற்றி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த பழத்தை சாப்பிட்ட மாத்திரத்துல அந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய நண்பர்கள் இவரை பார்த்து கேட்டாங்க, இந்த பழத்தினுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியுதா, இது என்ன பழம் தெரியுதான்னு கேட்டாங்க. இது பார்க்கக்கூடிய நேரத்துல பெரிய பழமாய், அதாவது அந்த 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 இந்த பப்பாளி பழத்தினுடைய ஸ்லைஸ் மாதிரி வச்சுங்களேன், பெரிய பழமா இருக்கக்கூடிய அந்த பழம் சாப்பிட்டா ஏதோ சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் மாதிரி, இதனுடைய டேஸ்ட் தெரியுது, ஆனா அது என்ன பழம் எங்களுக்கு தெரியவில்லையே, நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 2-3 முறை யோசிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அந்த பழத்தினுடைய சுவை தெரிகிறது, ஏதோ நம்ம சாப்பிட்ட டேஸ்ட் தெரிகிறது, ஆனால் அதனுடைய பழம் என்ன பழம் தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு பழம், அது என்ன பழமா இருக்க முடியும், இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் எங்கள் நாட்டிலே காணப்படக்கூடிய திராட்சை பழம்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய திராட்சை பழம். அதனாலதான் அந்த வசனத்தில் என்ன போடுது பாருங்க, ஒரு திராட்சை குலையை 2 பேர் தங்களுடைய தோளிலே தூக்கி கொண்டு வந்தார்களாம். அவ்வளோ பெரிய ஒரு குலையாக. நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய திராட்சை பழம்லாம் ஒரு கை, அதாவது 2 விரல்ல தூக்கிடலாம். ஆனால் 2 தோளிலே தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவிற்காக அவ்வளவு செழிப்பான ஒரு நாடு. அந்த நாட்டை குறித்து ஆண்டவராகிய தேவன் பேச பேச அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எகிப்திலே அடிமையாய் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நாட்டில் எப்படியாச்சும் நம்ம உள்ளே போய் பார்த்து விட வேண்டும், எப்படியாகிலும் உள்ளே நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். நம்மளால எந்த விதமான பிரயாசமும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவனே சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு அந்த நாட்டை நான் தரும்படிக்காக மெய்யாகவே சித்தம் கொள்ள ஆரம்பிச்சுட்டேன். அந்த நாடு உங்களுடைய நாடுதான். ஆகவே அந்த நாட்டுக்கு போகக்கூடிய வழிகளிலே நான் உங்களை நடத்தி கொண்டு போவேன் என்று கர்த்தர் பேசினார். அப்ப இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவர்களாக அந்த நாட்டை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது அந்த வேர்ல்டு மேப்ல பார்த்து இந்த நாடு எந்த இடத்துல காணப்படுகிறது, இதை நான் தான் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த டைரக்ஷன்ல போக வேண்டும், கடல்ல போகணுமா, கப்பல்ல போகணுமா, விமானத்துல போகணுமா, நடந்து போக வேண்டுமா, அதன் பின்பதாக கார்ல போக வேண்டுமா, எல்லா விதமான முறைகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய தேவனே சொன்னார், நானே உங்களை நடத்தி கொண்டு போகின்றேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு போகக்கூடிய நேரத்துல பாதி பேர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் வனாந்திரத்திலே செத்து போனாங்க. பாதி பேர் ஆண்டவராகிய தேவனை பரீட்சை பார்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து பாதி பேர் அழிக்கப்பட்டு போக ஆரம்பிச்சாங்க. கொள்ளிவாய் சர்ப்பத்தினால அநேக விதமான மக்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போனாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மைதான். ஆனாலும் கூட பாதி வழியிலே அவர்கள் போக முடியாமல், ஆண்டவர் சொன்ன அந்த மகிமையான காரியங்களை பெற முடியாமல் அவர்களை தடுத்து போட்டது எது என்று சொன்னால், அவர்களுக்குள் காணப்படக்கூடிய சில வஞ்சகங்கள். தங்களுடைய வாழ்க்கையில பந்தய பொருள் கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்திலும் கூட அந்த பொருளை கடைசி வரைக்கும் போயிட்டு பெற முடியாமல் போகக்கூடிய அந்த நிலைகள் வந்ததற்கு காரணம் என்ன? உள்ளே காணப்படக்கூடிய சில வஞ்சகங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உங்கள் வாழ்க்கையிலும் கூட அவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் வந்துட்டேன், இனி அடுத்த அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பந்தய பொருளை நான் பெற்று விடுவேன். ஆனால் அந்த ஒரு அடியிலும் நீயும் நானும் ஜாக்கிரதையாய் இருந்தால் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பந்தய பொருளினுடைய இலக்கை எட்ட நம்மால் ஆகும். அந்த சின்ன ஒரே ஒரு சோம்பேறித்தனம், சின்ன ஒரே ஒரு அசதி, 5 கன்னிகைகள் அந்த சின்ன ஒரே ஒரு சோம்பேறித்தனத்தினால மகாபரிய உன்னதமான மேன்மையை இழக்க கொடுத்ததை போல அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனே நடத்தி கொண்டு போகக்கூடிய நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த கடைசி நேரத்தில் வனாந்திர வெளியிலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்ததினாலே ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த கானானுக்குள் போக முடியாமல் பாதி வழியிலே மரணத்தின் ஊடாக கடந்து போனதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு லட்சியத்தை, ஒரு இலக்கை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். உன்னுடைய ஓட்டத்தினுடைய லட்சியம் இதுதான்ப்பா, உன்னுடைய ஓட்டத்தினுடைய காரியம் இதுதான். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். நீ எப்படி ஓட வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தராகிய தேவனே உங்களுக்கு ஓடக்கூடிய எல்லா விதமான சத்துவத்தை உங்களுடைய கரங்களிலே தருகின்றார். ஓடக்கூடியதற்குரிய எல்லா விதமான கைடன்ஸையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருகின்றார். எப்படி போகணும், என்ன காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், நீ போகக்கூடிய வழியிலே என்னென்ன விதமான பிரச்சனைகள் உனக்கு முன்பதாக வரப்போகிறது, எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் தெளிவாய் பேசிக்கொண்டே வருகிறார். பேசுறா இல்லையா? உங்களுக்கே தெரியும். நீங்க போகக்கூடிய வழியில எத்தனை இடர்கள் வரப்போகிறது, எத்தனை பள்ளங்கள், எத்தனை மேடுகள், எத்தனை சர்ப்பங்கள் காணப்பட போகிறது, எத்தனை கொடிய விலங்குகள் வரப்போகிறது, எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் பேச ஆரம்பித்தாலும் கடைசியில் அந்த பந்தய பொருளை இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால்
நம்மை போல பரிதபிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. தெரியாதவங்க அவங்க விட்டுட்டா பரவாயில்ல. இவ்வளவு காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன்னு சொன்ன பிறகும் கூட, நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொன்ன பிறகும் கூட, உனக்கு நான் ஆலோசனை தருகிறேன் என்று சொல்ல பொழுதும் கூட, மட்டுமில்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் இன்னொரு வார்த்தை என்ன விதமான வார்த்தை சொல்கிறது? கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவாராம். அதையும் நான் செஞ்சு முடிக்கிறேன்ப்பா, உனக்காக நான் சண்டை போடுறேன், உன்னுடைய கைகளையும் நான் பலமடைய பண்ண ஆரம்பிக்கின்றேன். எப்படியாகிலும் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நீ மெய்யாகவே ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். இதை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான வழிநடத்தக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் பேசினாலும், இந்த பந்தய பொருளை நாம் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நம்மை போல பரிதபிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் இனி ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சாக்கு போக்கை சொல்ல முடியாது. இல்ல ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வழிகள் தெரியாது, நான் தான் உன்னை கூட்டிக் கொண்டு வர ஆரம்பிச்சேன்னு, இந்த வழியில என்ன விதமான பிரச்சனை வரப்போறது எனக்கு தெரியாது ஆண்டவரே. இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் உன்னோடு கூட அறிவுறுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தேனே. எத்தனை விதமான தடை வரப்போகிறது, எத்தனை விதமான பிரச்சனை வரப்போகிறது, எத்தனை விதமான கஷ்டம் வரப்போகிறது, எல்லா காரியங்களையும் உன்னோடு கூட நான் பேச ஆரம்பித்த பொழுதிலும் கூட நீ அவைகளை அலட்சியமாய் தூக்கி ஆரம்பிச்சதான் இந்த லட்சிய பயணத்தினுடைய இறுதியை எட்ட உன்னால் ஆகவில்லை என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக, இந்த ஓட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டம். பல முறை இதே பந்தயத்தில் நீங்களும் நானும் பங்கு பெற முடியாது. வாழ்க்கை என்கிறது ஒரு தடவை தான். நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை ஒரு முறை தான். இனி ஒரு முறை நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே மறுபடியும் உள்ள போய் பிறந்து வந்து மீண்டும் இதே விதமான காரியத்துல சரியான வழியில் நடக்கிறேன் என்று சொன்னால் இது சாத்தியமான ஒன்று அல்ல. ஆகவே இந்த வாழ்க்கையை நான் எப்படி முடிக்கப் போகிறேன்? பந்தய பொருளை பெறும்படிக்காக நான் முடிக்கப் போகிறேனா, அல்லது பாதி வழியில் வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகளிலே நான் ஆகாதவனாய் தள்ளுண்டு போக போகிறேனா என்பதை நீங்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தர் வழி காமிச்சிருவாரு, கர்த்தர் காரியங்களை தருவார், கர்த்தர் பலத்தை தருவார். ஆனால் எட்ட வேண்டிய பொறுப்பு அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் அந்த இறுதியை எட்டுகிறீர்களா எட்டவில்லையா என்கிறதை தீர்மானம் செய்ய வேண்டிய பொறுப்பு அது உங்களுடையது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. சரி, பந்தய பொருள் என்றால் என்ன? சில முக்கியமான பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். சில முக்கியமான காரியங்களை கர்த்தருடைய வேதம் என்ன விஷயமாக நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுது பாருங்க. எது நம்முடைய இலக்கு, நம்முடைய இறுதியினுடைய நிலை எது? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓட கடவோம். முதல் இலக்கு என்ன? இயேசுதான் நம்முடைய இலக்கு. அந்த இயேசுவை நோக்கி எல்லா பாரங்களையும் பாவங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு பொறுமையோட உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்துல இயேசுவை நோக்கி நீங்கள் தீவிரமாய் ஓட வேண்டியது அவசியம். இயேசுவை எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் இழக்கக்கூடாதபடிக்கு, இயேசுவை எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் தூக்கி எறிந்து விடாதபடிக்கு, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறதுனாலே இயேசுவை நீங்களும் நானும் அலட்சியப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவனை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்துல பொறுமையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு வயதான ஒரு பாட்டி அம்மா கர்த்தரை நோக்கி அடிக்கடியா ஜெபிக்கிறது வழக்கம். என்ன ஜெபிப்பாங்க அப்படின்னா, ஆண்டவரே, என்றைக்காகிலும் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு நீங்க வரணும். ஒவ்வொரு முறையும் நான் உண்மை வாஞ்சிக்கிறேன், உண்மை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் துறந்து விட்டேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் தனியாக இந்த ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டிலே வசிக்கக்கூடியவளா இருக்கின்றேன். என்னுடைய உடைமைகள், என்னுடைய உரிமைகள், எனக்கு உண்டான எல்லா காரியங்களும் உம்முடையது. நான் இனி எனக்கு என்கிற எந்த விதமான ஆசையும் எந்த விதமான பாசம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே உம்மை நான் தேடி கருத்தான விஷயத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இரவும் பகலும் ஓயாமல் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றேன். நான் உம்மை என்றைக்காகிலும் சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும். கர்த்தராகிய தேவன் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவராகிய நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், மகளே, வருகின்ற 13ஆம் தேதி உன் வீட்டுக்கு நான் வருவேன். நீ என்னை கண்டு நீ எனக்கு தேவையான காரியங்களை தருகிறது உண்டானால் நான் உன்னை அந்த இடத்தில் மெய்யாகவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் பேசினார். நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 12ஆம் தேதி ஆண்டவராகிய தேவன் வருகிறேன் என்று ஒரு வார்த்தையை பற்றி பேசிட்டார்.
இந்த 12ஆம் தேதிக்கு முன்பதாக எல்லா காரியங்களையும் நான் சரிப்படுத்த வேண்டியது அவசியம். வீட்டை முதல் காரியம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஏதாகிலும் ஒரு நபர், புதிதாக வரக்கூடிய நபர்கள் வருகிறது உண்டானால் அவ்வளவு நாள் அழுக்கா கிடக்கக்கூடிய வீட்டை எல்லாம் அன்றைக்குத்தான் அவர்கள் ஒதுங்க வைக்கிறது வழக்கம். எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக ஒழுங்காக சுத்தப்படுத்தி எல்லா காரியங்களையும் கழுவி எல்லா காரியங்களையும் தூய்மையாக வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு. ரெண்டாவது அந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, 12ஆம் தேதி வரக்கூடிய ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பாலில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யலாமா, ஒரு பழத்தில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யலாமா, ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கி வைக்கலாமா, அல்லது நானே என்னுடைய கைப்பட ஏதாவது ஒரு காரியத்தை நிறைய விஷயத்தை யோசிச்சு இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு சொல்லி பல காரியங்களையும் அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. 12ஆம் தேதி வரக்கூடிய கர்த்தருக்கு என்ன கிஃப்டை நான் கொடுக்கலாம், சாப்பிடுறதுக்கு கொடுத்துட்டோம், இப்போ என்ன கிஃப்டை நான் தர முடியும். உடனே அந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான கிஃப்ட் என்ன கிஃப்டா இருக்க முடியும். இந்த அம்மா யோசிச்சு பார்த்து ஒரு ஷூ வாங்கி கொடுக்கலாமா, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா, இப்போ ஆடிக்கழிவா வேறு போட்டுருக்காங்களே, ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தருக்கு வாங்கி கொடுத்து, இப்படி பல விஷயங்களை அந்த அம்மா யோசிச்சு ஏதாகிலும் ஒரு நல்ல ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிசை நான் ஆண்டவராகிய தேவனுக்கு தர வேண்டும் என்று ஆசையோடு கூட காத்திருந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 12ஆம் தேதியும் வந்துருச்சு. நமக்கே தெரியும் 12ஆம் தேதி வருகிறதுக்கு முன்னால வரைக்கும் அவ்வளவு ஆயத்தப்படக்கூடிய நேரத்துல 12ஆம் தேதி விடியக்கூடிய நேரம் நம்முடைய மனமெல்லாம் படபடன்னு சொல்லி அடிக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரப்போகின்றார், வீட்டுக்கு வரப்போகின்றார். எந்த மாதிரி வரப்போகின்றார், என்ன கோலத்துல வரப்போகின்றார், கார்ல வருவாரா, பிளேன்ல வருவாரா, பஸ்ல வருவாரா, அல்லது நடைப்பயணத்துல வருவாரா, அல்லது சைக்கிள்ல வருவாரா, அல்லது அறப்படல் போட்டுட்டு வருவாரா, எப்படி தெரியல. எப்படி ஆண்டவராக தேவன் வரப்போகிறார் தெரியல. நம்ம ரொம்ப ஆசையோடு கூட காத்திருக்கக்கூடிய நேரத்துல முதலாவது காரியம், ஒரு மனிதன் வந்தான். அம்மா, ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் நீங்கள் தர வேண்டும் என்கிறத பற்றி பேசுறேன். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. இப்போ ஏசப்பா வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த நேரத்துல போய் நீ தண்ணீர் கேட்கும்படிக்காய் வந்திருக்கிற, உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமான அழுக்கான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாய் சொல்லி அந்த மனிதனை முதல் காரியம் அடித்து துரத்த ஆரம்பிச்சான். ரெண்டாவதாக இன்னொரு மனிதன் கடந்து வர ஆரம்பித்தான். நான் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனிதன். ஏதாச்சும் சாப்பாடு தர வேண்டுமாமா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது பலவிதமான பண்டத்தினுடைய வாசம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதாகிலும் ஒரு பண்டத்துல ஒரு சின்ன ஒரு துணிக்கை தருகிறது உண்டானால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்கிறதை பற்றி அவன் பேச ஆரம்பிச்சான். இந்த காரியத்தையும் அந்த அம்மா புறம்பே தள்ளினாங்க. நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. சாயங்காலம் ஆயிடுச்சு. அதன் பின்பதாக இரவும் ஆக்கப்பட்டு போயிடுச்சு. நள்ளிரவும் வந்துவிட்டது. அடுத்த நாள் விடிகாலையும் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து வரல. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நீங்க வர்றீங்கன்னு சொன்னீங்களே, எவ்வளவு தூரம் நான் ஆசையாய் காத்திருக்க துவங்கினேன், எவ்வளவு தூரம் நான் வாஞ்சியா இருந்தேன், உங்கள்கிட்ட நிறைய அப்ளிகேஷன் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆண்டவராக தேவன் நம்முடைய வீட்டுக்கு வருகிறது உண்டானால், நம்முடைய வீட்டுக்கு வருகிறது கர்த்தராகிய தேவன்கிறது ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும். ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்தாலே நிறைய பிரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம எழுதி வச்சிருக்கோம். இவற்றை என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்லி ஜபிக்கிறதுக்கு சொல்ல வேண்டியது அவசியம், என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட். ஊழியக்காரர் அம்மா எப்படி இருக்கிறீங்க, ஐயா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் லிஸ்ட்டை முதல் காரியம் எடுத்து வச்சு, இந்த காரியத்துக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இப்படி பல விஷயங்களை கேட்கிறது வழக்கம். இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். இயேசு வருகிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஒண்ணுமே கேட்க முடியல. உடனே ஆண்டவராகிய தேவனை பார்த்து அன்றைக்கு உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை, நேற்றுக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஆனால் நேற்று ஏன் நீர் வராமல் போய்விட்டீர்? ஆண்டவராக தேவன் அந்த அம்மா கூட பேச ஆரம்பிச்சார். என்ன பேசினார்? 2 முறை நான் உன்னை சந்திக்கும்படிக்காய் வந்தேன், நீயோ என்னை இனம் காண முடியாதவளாய் கடந்து போயிட்டேன். கர்த்தர் அப்படிதான் வரப்போகின்றார். எப்படி வரப்போகின்றார்? நீங்களும் நானும் அறியாத மாதிரி நாம் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நிறைந்தவர்களாய் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான், எல்லா காரியங்களையும் தீவிரமாய் ஆராயும் மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துனுடைய தன்மைகளை உங்களாலும் என்னாலும் எளிதான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் என்ன போட்டு பாருங்க. இயேசு ஒவ்வொரு மனுஷனுடைய ஜெப வேளையிலும் அவனை சந்திக்க வருகின்றார். ஆனால் நம்முடைய கண்ணுக்கு அந்த காரியங்களை நீங்களும் நானும் பார்க்கறதே கிடையாது. ஆண்டவராகிய தேவனை நோக்கி இன்னைக்கு வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, ஒரு முறையாக உண்மை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பாவி பயிலே, ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் உன்னை நான் சந்திக்கத்தானே வர்றேன். ஒவ்வொரு நீ ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் உன்னை பார்க்கும்படிக்காகத்தானே வர்றேன். ஒவ்வொரு முறையும் நான் உன்னை சந்திக்கும்படிக்காக வரக்கூடிய நேரத்துல நீ என்னுடைய காரியங்களை உணராதவனாய் அறியாதவனாய் விட்டு எழுந்து போய் விட்டு ஒரு முறையாகிலும் உம்மை பார்க்க எனக்கு கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறது எப்படி? கர்த்தர் கேட்க மாட்டாரா? வேதம் சொல்கிறதை போல என்னுடைய லட்சிய பயணம் எது என்கிறதை முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னை எங்கெங்கெல்லாம் சந்திக்கும்படிக்காய் விருப்பப்படுகின்றார். அந்த சந்திப்பிலே ஒரு சந்திப்பை கூட நான் என்னுடைய வாழ்க்கையில இழந்து போயிடக்கூடாது. அப்பதான் இயேசுனுடைய லட்சிய பயணமாகிய இயேசுவை அடையக்கூடிய அந்த நேரத்துல அவருடைய சுபாவம் பெற்ற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றம் அடையக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி தேவனுடைய சாயலாக அவருடைய ராஜ்யத்திலே சென்று பங்கடைய உங்களாலும் என்னாலும் ஆகும்.
இந்த சந்திப்பை கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒவ்வொரு விதமான உருமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. நீங்கள் கடந்த கால வாழ்க்கையிலே காணப்பட்டவர்களை போல அல்ல. ஒவ்வொரு முறை ஜெப வேளையிலும் கர்த்தரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சும்மா நம்ம ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தரை சந்திக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஜெபத்தினுடைய இறுதிக்குள்ளாக தேவன் உங்களை கட்டாயம் சந்தித்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாறுதலை உருவாக்கி தருகிறத பார்ப்பீங்க. ஒவ்வொரு வேத தியானத்திலும் வேத தியானத்தை கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பத்தின்படியே நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த தியானத்தினுடைய இறுதிக்குள்ளாக தேவனுடைய சந்திப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் அப்படி வேத வசனத்தின் மூலம் உங்களை அவர் சந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது பார்ப்பீங்க. இப்படி ஒவ்வொரு சந்திப்பையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அலட்சியப்படுத்தாமல் என் வாழ்க்கையிலே அவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் பெற 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 கிறிஸ்துவின் சாயலாக நான் உருமாற்றம் அடைய ஆரம்பித்து கிறிஸ்துவிலே கிறிஸ்துவாக நான் இணைக்கப்படும் பாக்கியத்தை, அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தில் அவரை நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டியது அவசியம். இயேசுவை நோக்கி பொறுமையோடு, இயேசுவை போல நான் மாற்றம் அடையக்கூடிய அளவிற்காக, இயேசுவின் சாயலை என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே புறம்பே தள்ளக்கூடாது. காலையிலே அதிகாலை எவ்வளவு நேரத்தில் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நான் விடுகிறது உண்டானால் அன்றைக்குரிய ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய சாயலில் நான் இழந்து போக ஆரம்பிச்சேன். ஒருவேளை அடுத்த நேரத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த நேரத்திற்குரிய சாயல் வறுமை தவிர முந்தின நேரத்திற்குரிய சாயலை நான் இழந்து போனதுதான். அப்ப எந்தெந்த நேரத்திலே கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும் என்று நீங்க தீர்மானம் பண்ணிருக்கிறீங்களோ அதிலே ஒரு நேரத்தை கூட நீங்களும் நானும் வீணடித்து விடக்கூடாது. ஒரு ஜெப நேரத்தையும் கூட, ஒரு வேத தியானத்தையும் கூட, ஒரு ஊழியத்தையும் கூட, ஒரு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய விஷயத்தையும் கூட நீங்களும் நானும் காலம் தாழ்த்தக்கூடாது. ஏனென்றால் அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடியது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இப்படி ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்துல பொறுமையோடு கூட இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் ஓடி அந்த இலக்கை சென்று அடைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது பந்தயத்துக்குரிய மற்றும் ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதுல 2வது அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 முதல் 17 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், 15வது வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, 16வது வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். 17வது வசனம், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். கர்த்தருடைய வேதத்துல 2வது லட்சியம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது இலக்கு என்ன அப்படின்னா, உங்களைப் போல ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கணும். அதுதான் 2வது இலக்கு. முதல் காரியம் கிறிஸ்துதான் நம்முடைய இலக்கு. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய இன்னொரு மனிதனை உருவாக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். எதற்காக உருவாக்கினார்? ஜீவனுள்ள சந்ததியை அவன் பெரும்படிக்காக தானே. அப்படிதான் வசனத்துல பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பின்பதாக இந்த ஓட்டத்தை தொடரக்கூடிய ஒரு சந்ததியை நான் எழுப்ப வேண்டியது அவசியம். நிறைய நேரத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பற்றியே நாம் கவலைப்படும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு பின்னால வரக்கூடிய சந்ததியை பற்றி எழுப்புதலின் காரியங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகளை பற்றி அக்கறையற்ற நிலைகளிலே நீங்களும் நானும் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது அப்படின்னா, நீ உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும் சொன்னா உனக்கு பின்னால் ஒரு சந்ததி எழும்பினா தான் அந்த ஓட்டம் மெய்யாகவே நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த உலக ஓட்டத்தை நிறுத்த போகின்றார். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படியே சிலுவை மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சுமக்கக்கூடியவராய் கடந்து போகின்றார். அந்த காலங்களெல்லாம் குறிப்பிடப்படக்கூடிய காலங்களை நோக்கி கடந்து வரக்கூடிய நேரம். ஆனா அதுக்கு முன்னால இயேசு செய்த அந்த ஊழியத்தினுடைய காரியத்தை பாருங்க. அவர் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை
தொடர்ந்து செய்ய ஒரு கூட்டம் மக்களை கர்த்தராக தேவன் உருவாக்கி ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவர் போயிட்டா கூட அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேறொரு கூட்டத்திலே வேறொரு சந்ததியார் எழுப்பப்படக்கூடிய நிலைகளை கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. நான் எனக்காகவே வாழ்ந்தேன், எனக்காகவே நான் ஜெபித்தேன், எனக்காகவே ஓடினேன், எனக்காகவே பிரயாசப்பட்டேன் என்கிறது என்னுடைய லட்சியமா இருக்கக்கூடாது. எனக்கு பின்பதாக ஒரு சந்ததியை நான் உருவாக்கி விட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்குகிறதே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய பணி என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணரணும். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பின்பதாக உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து செய்ய எந்த சந்ததியை நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க? நான் எந்த சந்ததியை உருவாக்கி வச்சிருக்கிறேன்? எனக்கு பின்பதாக நான் செய்யக்கூடிய ஊழியம் மாதிரியே, நான் செய்யக்கூடிய அதே விதமான ஜெபத்தை மாதிரியே, நான் செய்யக்கூடிய அநேக விதமான பிரயாசத்தை மாதிரியே, நான் கர்த்தருக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராகியத்தை மாதிரியே ஒரு ஜெனரேஷனை நான் ஆண்டவராக தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறானா என்று நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை ஆயத்தப்படுத்தாமல் என் மட்டிலே நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், வசனத்தில் என்ன போட்டது? என்னையே நான் வஞ்சிக்கும் மனிதனாய் விளங்குகின்றேன். என்னுடைய ஓட்டம் முழுமை அடைகிறது இல்லை. அதற்குரிய கணக்குகளை கர்த்தருடைய சமூகத்தில் நான் போய் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தராக தேவன் என்னை பார்த்து கேட்பார், உன் கையில் அபிஷேகத்தை தந்தேன், ஆவிக்குரிய வல்லமையை தந்தேன், ஆவிக்குரிய வரங்களை தந்தேன், ஆனால் உன்னை போல ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய தன்மைகளை நான் உன்னுடைய கரங்களை தந்திருக்கிறேன். நீ உன் மட்டிலே வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினாய். உனக்கு தேவையான ஆகாரத்திற்காக ஜெபம் பண்ண, உனக்கு உண்டான ஆவிக்குரிய விஷயத்திற்காக இங்கும் அங்கும் அலைந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால், அங்க போனா கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்க முடியும், இந்த ஜெபத்திலே நான் பங்கு பெற ஆரம்பித்தால் ஆண்டவருடைய மகிமை இங்கும் அங்கும் நீ ஓடினாய். ஆனால் உன்னை போல ஆவிக்குரிய நிலைகளிலே வல்லமையாய் எழும்பக்கூடிய சந்ததியை நீ பெறாமல் கடந்து போகிறது எப்படி என்று கர்த்தர் கேட்கிறது உண்டானால், உன்னுடைய ஓட்டத்தின் முழுமை இன்னும் உருவாக்கப்படலையே. ஓட்டத்தினுடைய காரியங்களின் ஊடாக வந்திருக்கிறாயே தவிர உனக்கு பின்பதாக ஒரு சந்ததியை உருவாக்காதிருக்கக்கூடிய மனிதனாக நீ காணப்படுகிறது உண்டானால் உன்னுடைய ஓட்டம் நிறைவான ஓட்டம் இல்லை என்கிறதை பற்றி கர்த்தர் மெய்யாகவே தீர்ப்பிட துவங்க ஆரம்பிப்பார். இப்ப நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பார்ப்போம். எனக்கு பின்பதாக என்னை போலவே கர்த்தராக தேவனை நேசிக்கக்கூடிய சந்ததியை நான் உருவாக்கி இருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை அப்படி நான் உருவாக்காமல் என் மட்டிலே நான் வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் என்னையே நான் வஞ்சிக்கும் மனிதனாய் விளங்குகிறேன். என் மட்டிலே நான் திருப்தியா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்ல ஆண்டவருக்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போகிறேன், ஆவியில நிறைகிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் இப்படிப்பட்ட ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் என்னையே நான் வஞ்சிக்கும் மனிதனாய் விளங்குகிறேன். என்னுடைய லட்சியத்தின் நான் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, இலக்கை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அதுல என்ன போட்டிருக்கு? நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இறுதியின் நிலையை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஆலோசனைகள் நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. பல நேரங்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பல வழிகளில் ஆலோசனைகளை தரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவத்தை திரும்ப உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவரை மெய்யாகவே கைது பண்ணி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி யூத ஜனங்கள் தீவிரமாய் தேட துவங்கின அந்த காலம். அப்ப அந்த பேதுருவுக்கு அந்த செய்திகள் அறிவிக்கப்பட்ட மாத்திரத்துல பேதுரு பயந்து அந்த இஸ்ரவேல் நாட்டை விட்டு வெளியேறி கடந்து போக ஆரம்பிக்கின்றார். அவர் கூட ஒரு பையனையும் கூட்டிட்டு போற, 2 பேரும் அந்த தேசத்தை விட்டு நம்ம கடந்து போயிடணும், ஏனென்றால் இங்கே இருக்கிறது உண்டானால் என்னையும் இயேசுவை போல கொலை செய்யுது, மெய்யாகவே கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே இந்த காரியத்திற்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்ரவேலின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டும் என்கிறதை மனதிலே யோசித்தவனாக அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அவன் கூட ஒரு சின்ன ஒரு பையனை அழைத்து கொண்டு நேராக கடந்து போனார். போகக்கூடிய வழியில அந்த சின்ன பையன் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். ஐயா, நாம் இப்பொழுது எங்கே போகின்றோம்? இந்த சாவுக்கு தப்பிக்கும்படிக்காக இந்த நாட்டை விட்டு நாம் விலகி கடந்து போகின்றோம். ஆகவே எந்த கேள்வியும் கேட்காமல் நீ சீக்கிரமாய் வர வேண்டியது அவசியம். 2 பேரும் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திடீரென அந்த பையன் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். ஐயா, நமக்கு முன்பதாக இயேசுவை போல ஒரு மனிதன் சிலுவையை தூக்கி கொண்டு போகிறதாக நான் இப்பொழுது ஒரு தரிசனம் பார்க்கின்றேன்.
நீங்க ஆவிக்குரிய காரியங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தானே. இந்த தரிசனத்தினுடைய விளக்கம் என்ன என்கிறதை பற்றி பேச வேண்டும். உடனே 2 பேரும் முழங்கால் போட்டாங்க. கர்த்தரை நோக்கி பேதுரு அப்போஸ்தலன் ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த சின்ன பையன் இப்போ ஒரு தரிசனம் பார்த்து சொன்னார். என்ன தரிசனம் பார்த்து சொன்னார் என்றால், நீர் சிலுவையை சுமந்து கொண்டு திரும்பவும் எருசலேமை நோக்கி கடந்து போகிறதாக அவன் கண்ட தரிசனத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். இது உண்மையிலே காணப்படக்கூடிய தரிசனம் தானா? அவன் எனக்கு கீழாக சீஷனாக சேர்ந்து இப்பதான் வந்திருக்கிறான். ஆகவே இது உண்மையிலே காணப்படக்கூடிய ஒரு தரிசனம் தானா இல்லையா என்கிறதை பற்றி நீர் எங்களோடு கூட பேசி தெளிவுபடுத்த வேண்டும். கர்த்தர் பேதுருவோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆம் பேதுருவே, நான் தான் மீண்டும் சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேமை நோக்கி கடந்து போகின்றேன். ஏன் ஆண்டவரே, இப்பதான் நீங்க பாடுபட்டீங்க, இப்பதான் நீங்க வேதனைப்பட்டீங்க, இத்தனை அடிகளையும் இத்தனை வேதனைகளையும் இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நீர் ஏன் மீண்டும் போய் சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேமின் நகரத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? உடனே ஆண்டவராக தேவன் பேதுருவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? பேதுரு என்கின்ற ஒரு மனிதன் தன் சிலுவையை சுமக்க பயமடைய ஆரம்பித்ததினாலே அவன் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அவன் இடத்திலே நான் என்னை அறையும்படி ஒப்புக் கொடுக்க போகின்றேன் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். உடனே பேதுரு அதே இடத்துல உட்கார்ந்து அழுதார். ஐயோ ஆண்டவரே, என் மேல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போனதுனால என் சிலுவையை நீர் சுமக்கும்படிக்கான காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி அழுது புலம்பி திரும்பவும் எருசலேம் பட்டணத்திற்கு கடந்து போய் அங்கு காணப்படக்கூடிய யூதர்களுடைய கரங்களிலே தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விட்டு அவர்கள் எல்லாரும் பேதுருவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த பேதுரு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். இயேசு அறையப்பட்ட இந்த எருசலேம் நகரத்தில் என்னை நீங்கள் நேராக இயேசுவை போல் நீங்கள் சிலுவையிலே அறையாமல் இயேசுடைய சீஷராய் நான் காணப்படுகிறபடினாலே என்னை தலைகீழாக சிலுவையிலே வைத்து அறைந்து தலைகீழாக மாட்ட வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிச்சார். இது ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறார். நாம் ஒருவேளை தவறக்கூடிய நேரத்தில் சில யோசனைகளை சொல்லக்கூடிய யோசனைக்காரர்கள், சில நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை விட்டு விலகக்கூடிய நேரத்தில் சொல்லப்படக்கூடிய யோசனைகள், இந்த மாதிரி யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வரும்போதுதான் என்னுடைய லட்சியத்தை எட்ட என்னால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். யோசனைகளை சொல்ல பலவிதமான உள் உணர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே ஆண்டவராக தேவன் தந்து வைத்திருக்கிறார். கர்த்தரே சில வேளைகளில் தரிசனங்களின் மூலமாய், சொப்பனங்களின் மூலமாய், தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் கர்த்தர் பேசுகின்றார். என்னை மாதிரி ஆவிக்குரிய அநேகம் ஊழியர்களையும் கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார். இது எதுக்கு அப்படின்னா, நாம் வழி தவறக்கூடிய நேரத்தில் நமக்கு சரியான வழிகளை காண்பிக்கக்கூடிய அளவிற்கு அநேகம் ஆலோசனைக்காரர்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன் என்றால், லட்சிய பயணத்தின் இலக்கை எட்ட உங்களுக்கு இது மிகவும் அத்தியாவசியப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம்னா எப்படி வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கிறது உண்டானால் வஞ்சிக்கப்படும் வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்முடைய லட்சியம் என்ன லட்சியம் என்கிறதை பற்றி பார்த்தோம். இப்போ நமக்குள் தோன்றக்கூடிய பல விதமான வஞ்சகத்தினுடைய நிலைகளை பற்றி நாம் சற்று 1-2 காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாய் நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய முதல் வஞ்சகம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தராகிய தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கிருபைகளுக்கு நேராக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்றாலும் கூட நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய வஞ்சகத்திற்கு நானே இடம் கொடுக்க முடியுமா? நானே என்னை வஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கையின் கூடாக கடந்து போக முடியுமா? முடியும் என்கிறது கர்த்தருடைய வேதம். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வஞ்சகங்கள் எப்படி வரப்போகிறது? வெளியிருந்து வரக்கூடிய வஞ்சகத்தை கூட எளிதாக நீங்களும் நானும் இனம் கண்டுகொள்ள முடியும். ஒருவேளை சற்று நாம் ஆழமான காரியங்கள் யாவற்றையும் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வெளியிருந்து வரக்கூடிய வஞ்சகத்தினுடைய நிலைகளின் ஆழமான காரியங்களை நாம் கற்று உணர முடியும். ஆனால் நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய வஞ்சகத்தினுடைய காரியங்களை அறிகிறது கடினம். உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், வெளியே இருந்து வரக்கூடிய போராட்டங்களை காட்டிலும் உள்ளிருந்து வரக்கூடிய போராட்டங்கள் ரொம்ப வீரியம் அதிகம். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்களும் நானும் மேற்கொள்வது ரொம்ப கடினம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நமக்குள்ள இந்த மாதிரி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தினுடைய நிலைகள் வர முடியுமா? எப்படிலாம் இந்த காரியங்கள் வரப்போகிறது? கொஞ்சம் முக்கியமான 1-2 விஷயத்தை நான் உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவனும் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடி, தன்னைத்தானே வஞ்சிக்காதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். எப்படி? எந்த விஷயத்துல? என்னை நானே ஞானி என்று எண்ணக்கூடிய காரியங்கள்ல.
எல்லா விஷயமும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைகள்ல என்னையே நான் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தை நான் என் வாழ்க்கையிலே வரப்பற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். எல்லா காரியத்திலும் கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் நீங்களும் நானும் ஓடக்கூடிய ஓட்டத்துல கற்பிக்கக்கூடிய காரியங்கள், கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் தான் அதிகம் உண்டே தவிர எல்லா காரியங்களையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன், அறிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடிய வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆண்டவராக தேவன் எந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் காரியங்களை கற்பித்து தரப்போகிற நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சிலும் கூட ஆண்டவராக தேவனுடைய அநேகம் விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை கர்த்தர் நம்ம கூட பேசுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய என்னை அறியாத சுய மேன்மை, சுய மேட்டிமை என் வாழ்க்கையில வந்துருச்சுனாலே நான் என்னை வஞ்சிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். சொல்லப்படக்கூடிய ஆலோசனைகளை நான் ஏற்க மாட்டேன். சொல்லப்படக்கூடிய காரியங்களுக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தின் ஊடாக நான் கடந்து வர மாட்டேன். அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? எனக்கு தெரியாது இருக்கக்கூடிய ஆலோசனையா, எனக்கு தெரியாது இருக்கக்கூடிய யோசனையா, இந்த ஆவிக்குரிய தன்மைகளை பற்றி ஆழமாக ஆரம்ப காலத்திலிருந்தே அறிந்து கொண்டவன் நான். ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால் பிலேயாம் என்கின்ற அந்த மனுஷனை பற்றி சொல்லலாம். பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால பல இடங்கள்ல இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஊழியங்களை கர்த்தராக தேவன் வைத்திருந்தார். இவனுடைய பெயர் அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் பிரசித்தமாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. அதனாலதான் அந்த பண்டைய கானான் நாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய சில அரசர்கள் இவனோடு கூட கூலி புரிந்து கொள்ளும்படிக்காக நம்முடைய இந்த பகுதியில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். அவன் உண்மையிலே கடவுளுடைய வார்த்தைகளை பற்றி பேசக்கூடியவனாய் விளங்குகின்றான். ஆகவே அவனை நாம் கூலி பொருந்தி கொண்டு அவனை கொண்டு வரக்கூடிய இந்த ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினால் சபிக்கும்படியான காரியங்களை செய்கிறது உண்டானால் அவனுடைய வாயின் வார்த்தைகளின் படியே கடவுள் அந்த ஜனங்கள் யாவற்றையும் தண்டிக்க துவங்க ஆரம்பித்து விடுவார். இந்த மனுஷன் மேல அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, அவ்வளவு பெரிய ஒரு காரியம் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. பெயர் பிரசித்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனாக. உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ உதாரணமாக பாருங்க, இப்ப என்னுடைய பெயர் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா கிறிஸ்தவ வட்டாரங்களில் ஓரளவு பரிச்சயம். ஆண்டவராக தேவனை அறிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நான் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போயிருக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். எத்தனை பேர் என்னோடு கூட தொடர்பு இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். ஆனால் தேவனை அறியாது இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்னை பற்றி அத்தனை விதமான மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள் அல்லது பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய அதாவது முக்கியமான காரியத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியுமா? தேவனை பற்றி அறியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. நான் அங்கே போய் நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நான் ஒரு சபை போதகன் என்று சொன்னால், சபை போதனாப்பா அந்த 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 சைடில் போய் நில்லு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்னோடு கூட பேசுகிறேன் அப்படிதான் சொல்லுவாரே தவிர எனக்கு தேவையான இருக்கையை போட்டு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து உங்களுக்கு காஃபி வேணுமாங்க, டிவி வேணுமாங்க இதெல்லாம் கேட்க மாட்டார். ஏனென்றால் நான் பரிச்சயமாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதன், ஆவிக்குரிய வட்டாரத்தில் பரிச்சயம். இந்த பிலேயாம் தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் பரிச்சயம். அதுபடிதான் பார்க்கிறோம் பாருங்களேன். எல்லா ஜனங்களும் பிலேயாமுடைய பெயரை அறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மனிதன் பாலாக் என்கிற அரசன், ராஜா, அதாவது மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், எல்லா விதமான அதிகாரிகளும் கூட ஒரு தடவை உங்களை பார்த்துட்டாங்க வச்சுங்க, நீங்க மனு கொடுத்துட்டீங்க, உங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க அவங்கள பார்த்து நீங்க சொல்றீங்க, ஐயா எங்களுடைய வீட்டுல ஒரு டம்ளர் நீங்க காஃபி குடிக்க வேண்டும்னு சொல்றீங்க. அதாவது சுற்றி வரக்கூடிய நேரத்தில் அவங்க அநேக விதமான யாத்திரை வராங்கன்னு வச்சுங்களேன், அநேக விதமான இடங்களில் நோக்கி வராங்கன்னு வச்சுங்களேன். நம்ம பகுதிக்காக அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் உங்க வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு காஃபி கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு காரியத்தை பயன்படுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர், ரொம்ப தெரிஞ்சவர், எங்க வீட்டில் உட்கார்ந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டம்ளர்ல காஃபி கொடுத்து விட்டு கடந்து போயிருக்கிறார். எந்த மனுவை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் என்னுடைய மனுவை கட்டாயம் புறம்பே தள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வீராப்ப பேசிட்டு இங்கேருந்து கூட்டிட்டு போறீங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க. யார் யாருக்கு என்னென்ன விதமான மனு கொடுக்கணும், உங்க வீட்டில் தண்ணி வரலையா, உங்க வீட்டில் கரண்ட் சப்ளை கட் பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு என்னென்ன காரியம் போடலையா, உங்க ஊர்ல ரோடு போட விட்டுருக்காங்களா, என்னென்ன மனு இருக்கிற எல்லா விதமான மனு எழுதி கொண்டு வாங்க. எல்லா காரியங்களையும் கொண்டு போய் நான் எனக்கு தெரிந்த அறிமுகமாக்கப்படக்கூடிய அந்த அமைச்சருக்கு முன்னால கொண்டு போய் விடுறேன். எல்லா மனுக்களையும் கொண்டு போங்கள். நீங்க கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நீங்க யாருங்க எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரும்போது அவர் கொடுக்க சொன்னார் என்று சொல்லுங்கள், அதன் பின்பதாக நான் வருகிறேன் என்று சொல்லி நீங்க உள்ள போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் பாருங்க. நீயா, எனக்கா, காப்பியா கொடுத்தியா அப்படி கேட்பாங்க. அந்த நேரத்தில் காப்பி குடிக்கிற நேரத்தில் ஐயா உங்களுக்கு என்னென்ன காரியம் இருக்கிறது என்பதை பற்றிலாம் பேசக்கூடிய அந்த அமைச்சர் இங்கிருந்து போன மாத்திரத்தில் நீங்கள் யார், உங்க பேரு என்ன, உங்க ஊர் என்ன, எல்லாத்தையும் மறந்துடுவோம்.
இப்போ இந்த பிலேயாம் என்கிற மனுஷனுடைய நிலைகளை பாருங்க. இவன் ஆண்டவராகிய தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாய் காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இப்ப இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக பாலாக் ராஜா கூலி பொருந்துகின்றார். பெரிய அரசன், பெரிய ராஜா. இந்த தேசத்தை மெய்யாகவே ஒரு பெரிய துஷ்ட ஜனம் அழிக்கும்படிக்காய் கடந்து வருகிறது. இந்த துஷ்ட ஜனத்திற்கு விரோதமாக சாபமான வார்த்தைகளை பேசும்படிக்காக நான் உன்னை அழைக்கின்றேன், உனக்கு எவ்வளவு காசுனா நான் தரேன்ப்பா. இந்த அரசனே இவனை அழைக்கக்கூடிய நேரத்துல அரசாங்க மரியாதையோடு கூட வரக்கூடிய அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வருகின்றார். வரக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கழுதை தன்னுடைய வாயை திறந்து பேசிட்டு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆலோசனை யாரு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஒரு சாதாரணமான கழுதை. இப்போ எவ்வளோ கேவலமா போயிடுச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவன் எவ்வளோ கேவலப்படுத்தினார் பாருங்க. நீ ஒருவேளை மனுஷனுக்கு முன்னால பெரியவனா இருக்கலாம், ஆனால் என் பார்வைக்கு முன்பதாக கழுதையை காட்டிலும் கீழான ஒரு மனுஷன். கழுதையை பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க, எல்லா விதமான நேரத்திலும் கழுதை இழிவாய் பேசுகிறது வழக்கு. யாராச்சும் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களை திட்டுகிறது உண்டானால் கழுதை மாதிரி ஏன்டா அப்படி ஊர் சுத்துறன்னு கேட்பாங்க. காட்டு கழுதை மாதிரி நீ ஏன் அலைய ஆரம்பிக்கிறார் என்பதை பற்றி கேட்பாங்க. எங்க காலத்துல இப்பெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது வழக்கு, அது ரெண்டாவது காரியம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் கழுதை மாதிரி ஏன் சுத்துற, ஏன் அந்த மாதிரி மாடு மாதிரி நீ கடந்து போக, இப்படிதான் கேட்பாங்க. நாங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசு அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கக்கூடிய இழிவாக்கப்படக்கூடிய அந்த கழுதியினுடைய நிலை. இந்த இழிவான கழுதையை கொண்டு கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசியோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஞானி என்று எவன் ஒருவன் எண்ணுகிறானோ அவன் மெய்யாகவே இழிவாய் கர்த்தருக்கு முன்பதாக நினைவு கூறப்படக்கூடியவன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அவனுக்கு ஆண்டவராகிய தேவன் மேன்மையான விஷயத்தை தருகிறது இல்லை, அவனுக்கு ஆலோசனை தர ஆண்டவராகிய தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? ஒரு கழுதையை பயன்படுத்துகின்றார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவராகிய தேவன் போஷிக்க, ஒருவேளை அவன் ஜனங்களுக்கு மத்தியிலே பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஜனங்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு காரியங்களை செய்யக்கூடியவனாய் இருக்கலாம், ஆகாபுக்கே பயமுறுத்தக்கூடிய காரியங்களை பேசக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். ஆனால் அவனுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுக்க ஒரு சாதாரண ஒரு காகத்தை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நீ வேணா சொல்லிக்கலாம் உன்னை பத்தி, நான் பெரிய தீர்க்கதரிசி, 21வது நூற்றாண்டுடைய இணையற்ற தீர்க்கதரிசி. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவா, என் கண்ணுக்கு முன்னால் நீ காக்காதான்பா, என் கண்ணுக்கு முன்னால் நீ கழுதைதான், அப்படிதான் சொல்லுவ. வேதம் சொல்கிறதை போல உன்னையே பற்றி நீ மேன்மையாக நினைவு கூறக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியங்களிலே ஒன்று என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னையே நான் வஞ்சிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இரண்டாவது காரியம், என்னை வஞ்சிக்கக்கூடிய மற்றும் ஒரு மார்க்கத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். வேதம் சொல்கிறதை போல நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. இரண்டாவது காரியம், இரத்த பழிகளை பற்றி பயமில்லாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உன்னை வஞ்சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் விளங்குகிறதை பார்க்கின்றாய். இந்த ஒரு ஐக்கியத்துல நீங்களும் நானும் காணப்படுகிறது உண்டானால், இந்த ஐக்கியத்திலே ஆண்டவராகிய தேவன் என்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த ஐக்கியத்திலே காணப்படும் ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனுக்கும் இங்கு காணப்படும் எல்லா விதமான மக்களும் உத்தரவாதம் பண்ணணும். என் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் கெட்டு போகாதபடிக்காக நான் அவனுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் அவனுக்காக எல்லா விதமான காரியத்திலும் திறப்பில் நிற்க வேண்டியது அவசியம். அவனுடைய ஒவ்வொரு விதமான குறைவிலும் என்னால் ஆன மட்டுமான உதவிகளை நான் செய்ய வேண்டியது அவசியம். இதனாலதான் அடிக்கடி நான் உங்களோடு கூட பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுக்கே தெரியும். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மெய்யாகவே கவை இல்லாதவர்களாய் காணப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய நாளிலே இந்த இரத்த பழிகள் நம்முடைய தலையின் மேல் கேட்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது, தன்னையே வஞ்சிக்கக்கூடியதாகும். அப்படின்னா எப்படிப்பட்ட வஞ்சகம்? மற்ற மக்களுடைய இரத்த பழிகளுக்கு நீங்களும் நானும் உடன்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், எது இரத்த பழி? நீ அவனுக்காக செய்யக்கூடிய ஜெபங்களை ஜெபிக்காமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனுக்காக செய்யக்கூடிய ஆவிக்குரிய உதவிகளை செய்யாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனுடைய தேவைகளை நீ மெய்யாகவே கண்டும் காணாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்க ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய ஒருவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், உதாரணமாக இந்த ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களும் யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாகவும் நீங்கள்
நீங்கள் யாவரும் அவருடைய சரீரத்தின் அவயவமாகவும் இணைக்கப்பட்டிருக்கும். அதிலே ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது மற்ற அவயவம் அதை கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி கண்டும் காணாமலும் இருக்கிறது உண்டானால் மற்ற அவயவங்களின் மேல் கர்த்தர் இரத்த பலிகளை மெய்யாகவே கேட்க ஆரம்பிக்கின்றார். என் ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய ஒரு மனிதன் விழுகின்ற நான் பார்த்துக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றேன். என் ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அநேகம் கேடுகள் உருவாக்கப்படுகிறது, நான் கண்டுகொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றேன். அவனுக்காக எந்த ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை நான் செய்ய மனமற்றவனாய் விளங்குகின்றேன். என் ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறதே கிடையாது. ஜெபிக்கக்கூடிய நேரம்னா எப்போ வர ஆரம்பிக்கிறது? அந்த 1வது சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை மட்டும் சகோதரர் நமக்கு ஜெப குறிப்பு கொடுக்கிறார். என்ன ஜெப குறிப்பு கொடுக்கின்றார் அப்படின்னா, சபையில் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் மாத்திரம் ஜெபிச்சுட்டு மற்ற நேரத்தில் நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்காக, நம்முடைய ஐக்கியம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளாக நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறாங்க. மணிப்பூர் பற்றி எரிந்தால் உன்னுடைய உள்ளம் துடிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அநேகம் விதமான இடங்களில் வந்திருக்கக்கூடிய வன்முறைகள் உன்னுடைய மனதை உருக்க வேண்டியது அவசியம். அநேகம் கிறிஸ்தவர்களின் நடுவிலே வரக்கூடிய பெரிய பெரிய இழப்புகள், நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான காரியங்களிலே அநேக விதமான இழப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை போல ஒரு உணர்வை உங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டியது அவசியம். அங்கே எரிஞ்சா எனக்கு வந்துச்சு, அங்க அந்த காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நான் காணப்படுகிறது உண்டானால் அந்த மக்களுடைய இரத்த பலியை தேவன் என் தலையிலே கேட்க ஆரம்பிக்கின்றார். ஏன்னா கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது இந்த தமிழகத்தில் மட்டும் இல்லை, அதான் நம்முடைய ஐக்கியத்தில் மட்டுமல்ல, இந்த பாளையங்கோட்டிலே காணப்படும் எல்லா சபையும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் அவர்கள் எல்லாரும் உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். அவர்களிலே ஒருவன் பாடுபட்டாலும் கூட நீங்களும் நானும் புலம்ப வேண்டியது அவசியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக, ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் அவைகளை கண்டும் காணாதவனை போல காணப்படக்கூடாது. அப்ப வசனத்தில் என்ன போட்டுக்கு, 2வது காரியம், இரத்த பலிகளை பற்றி அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல நம்மையே நாம் வஞ்சிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். கடைசியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 33வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் 33:6 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனையும் வாரிக்கொள்கிறதும் உண்டானால் அவன் தன் அக்கிரமத்தினாலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவல்காரன் கையிலே கேட்பேன். இரத்தப்பழினா எதை பற்றி ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறதை போல எச்சரிக்க வேண்டிய மக்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லாதிருக்கிறது இரத்தப்பழிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒப்பாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறேன். ஒருவனுக்கு ஒரு தவறான காரியத்தை அவன் தன்னுடைய வழியில செய்ய ஆரம்பிக்கிறான். நான் ஏன் அவனுடைய தவறான காரியங்களை நான் கண்டிக்க வேண்டியது அவசியம்? அவனுடைய விஷயத்தை நான் பேசுகிறது உண்டான எனக்கு அவனுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சு. நான் அவனுடைய குற்றமான காரியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இப்ப இருக்கக்கூடிய நட்பினுடைய விதத்தை நான் இழந்து போகக்கூடியவனாய் காணப்பட்டுருவேன். ஆகவே அந்த விஷயத்தை நான் காண ஆரம்பித்தாலும் காணாதவனை போல ஒதுங்கி போக ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு காரியத்திலே ஒரு மனிதனுக்கு அநேக விதமான பிரச்சனைகள் வருகிறதை காணக்கூடிய நேரத்தில் நீ அவனுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பான விஷயத்தை எச்சரியாதிருக்கிறது உண்டானால் அந்த மனுஷனை பற்றியதான இரத்தப்பழி நம்முடைய தலையின் மேல் கேட்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய அழிவின் காரியங்களை பற்றி அறிவியாது இருக்கிறது உண்டானால் இரத்தப்பழியை நாம் சுமக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். என் ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய ஒரு மனிதன் தவறப்போகக்கூடிய ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போவதை நான் பார்க்கும் பொழுது எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை எச்சரியாது இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இரத்தப்பழியை தேவன் என் தலையிலே கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யார் யாரெல்லாம் அறிய ஆரம்பிச்சிங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, எல்லா விதமான மக்களுக்கும் வரக்கூடிய எச்சரிப்பை பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லணும். வரக்கூடிய அழிவை பற்றி நீங்கள் அவங்க கூட பேசணும். அவர்கள் தேவனை அறிந்தவர்களா அறியாதவர்கள் 2வது காரியம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மட்டுமல்லாமல் நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய ஒருவன் தவறுகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு இடத்துல ஏதாகிலும் ஒரு மனிதனுடைய வீழ்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தவறு என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எச்சரிக்கக்கூடிய வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லித்திருக்க வேண்டியது அவசியம். அதனால பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, அதனால கஷ்டமே வர ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, எச்சரிக்கையை நீங்கள் சொல்லாது இருக்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழியை
கர்த்தர் நம்முடைய தலையிலே கேட்கிறேன் ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பந்தய பொருளை இழக்கக்கூடிய வஞ்சகம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிச்சோம். நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா, இயேசுவை நோக்கி, இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி லட்சியம். அந்த லட்சியத்தினுடைய பயணத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் இழக்கும்படிக்காக அர்ப்பணம் செய்யவே கூடாது. இரண்டாவது காரியமாக, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நிறைய ஆலோசனைக்காரர்களை நான் கர்த்தருடைய நாமத்தினால் மெய்யாகவே சவதரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது காரியமாக, எனக்கு பின்பதாக ஒரு சந்ததியை நான் உருவாக்கத்தக்கதாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த சந்ததியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நான் கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது அவசியம். எனக்குள் வரக்கூடிய வஞ்சகம் எப்படியெல்லாம் வர ஆரம்பிக்கிறது? ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். என்னையே நான் ஞானி என்று நினைவு கூற ஆரம்பிக்கும் பொழுது என்னையே நான் வஞ்சிக்கும் ஒரு மனிதனாய் விளங்குகின்றேன். இரத்த பழியை பற்றி அக்கறையற்றவனாய், காவல்காரனை போல நான் எச்சரியாதிருக்கிறது உண்டானால் மற்றவனுடைய இரத்த பழிக்கு நான் பங்கு உள்ளவனாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறேன். இந்த இரத்த பழியின் நகரம் தன்னைத்தானே வஞ்சிக்கும் நகரமாக கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே அழைக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பந்தய பொருள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒன்று. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருள் என்று அழைக்கப்படக்கூடிய பரம கானானை அவர்கள் மெய்யாகவே பெற முடியாம பாதி வழியிலே கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலும், பாதி வழியிலே அநேகம் கர்த்தருடைய கோபத்தினாலும், பாதி வழியிலே அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமும் அவர்கள் இழந்து போகும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. நாமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு இன்று முதல் உங்கள் ஓட்டத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய பந்தய பொருளை, நம்முடைய லட்சிய பயணத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நான் என் வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று நான் உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இருதயத்தை திறந்து, கர்த்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கேட்டுக்கக்கூடிய இந்த பரிசுத்தமுள்ள சத்தியத்தின்படியே நான் என்னுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு என்னுடைய நிலைகளை நான் உமக்குள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களா நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய நிலைகளை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். இனி நமக்கு காலம் செல்லாது, இனி நமக்கு காலம் இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த காலங்களை நாம் பயன்படுத்தி இந்த காலங்களுக்குரிய சகல மகிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு உருவாக்கி தரும்படிக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் இணைந்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசி சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசி சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள காரியங்களுக்காக நன்றி. நீர் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு இன்று வைத்திருக்கக்கூடிய பரம அழைப்பின் பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தீவிரமான ஓட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசினேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையிலே பரம அழைப்பை நாங்கள் விட்டுவிடக்கூடிய அளவிற்கான எங்களையே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எங்கெங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறது என்று நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மட்டுமல்லாமல் எது எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், எதை நோக்கி நாங்கள் கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றியும், எங்கள் இலக்கு என்ன என்கிறதை பற்றியும் கர்த்தர் எங்களோடு கூட தெளிவான விதத்தில் பேசிக் கொண்டு வந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் லட்சியத்தையும் எங்கள் இலக்கையும் நாங்கள் இழந்து போகாதபடி சகல ஜாக்கிரதையாக எங்கள் ஓட்டத்தை துவங்கின கர்த்தராகிய தேவனுக்குள் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் நிறைவாக்கி முடிக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கற்பித்து தந்த ஒவ்வொரு விஷயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேத வாக்கியத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி அவைகளுக்கேற்ற ஓட்டத்தை ஓடி தேவனாகிய கர்த்தரிலே நாங்கள் வந்து பங்கு பெற இரக்கங்களை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.